கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நமக்கு தியானத்துக்கு ஆதாரமாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், உபாகமம் என்ற புஸ்தகம் 15ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்தரிக்கும்படி கொடுக்கும் தேசத்தில் உன்னை மென்மேலும் ஆசீர்வதிப்பார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். நீயோ கடன் வாங்குவதில்லை, அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இன்றைக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நாம் எத்தனை பாக்கியம் பெற்றவர்கள். ஹல்லேலூயா. ஆசீர்வாதத்தை காணாத ஜனங்கள், அடிமைப்பட்டிருந்த ஜனங்கள், ஒடுக்கப்பட்டிருந்த ஜனங்கள் இப்பொழுது தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே, அதுவும் சாதாரணமான ஆசீர்வாதம் அல்ல, மென்மேலும் ஆசீர்வாதம், வானத்துக்குரிய ஆவிக்குரிய அபிஷேகம் நிறைந்த ஆசீர்வாதம், தேவன் உண்டாக்கின பூமிக்குரிய பூமியில் இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்க போகிறார்கள். 430 வருஷம் அடிமைகள், 430 வருஷம் அவர்கள் பார்வோனுடைய ஆசீர்வாதத்தையே பார்த்தவர்கள். இப்பொழுது அவர்கள் தங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டிய இடத்திற்கு கர்த்தர் கொண்டு போகிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய ஆசீர்வாதம் நம்மை ஆசீர்வதிக்கிறது. தேவன் நம்மை உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர். நம்மை தோய்வுகளிலே, கடன் பிரச்சனைகளிலே அப்படி விடுகிற தேவன் அல்ல. நாம் சாபத்திலே, இருளிலே வாழ்ந்து அப்படியே மடிந்து போகும்படி தேவன் விடுகிறதில்லை. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற மேன்மையான ஆசீர்வாதத்தை இங்கே சொல்லுகிறார். வனாந்திரத்தில் இருந்தவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அடிமையா இருந்தவர்களுக்கு இப்பொழுது தேவன் கொடுக்கிற சுதந்திரமும், அவர்களுக்கு கொடுக்க போகிற பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தின் வாழ்க்கையை கர்த்தர் இங்கு சொல்லுகிறார். அதே போல கொடுத்து விட்டார் ஆசீர்வாதமான வாழ்க்கை. இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் அடிமையா இருந்த, கண்ணீரில் இருந்தவர்கள், மகிழ்ச்சியை காணாதிருந்தவர்கள், வெட்கத்தை அனுபவித்தவர்கள் இப்பொழுது மென்மேலும் ஆசீர்வாதத்திற்குள்ளே கடந்து போகிறார்கள். 2 விதமான ஆசீர்வாதம். ஒன்று வானத்திலிருந்து இறங்கி வந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம், இன்னொன்று பூமிக்குரிய ஆசீர்வாதம். இதுவரைக்கும் கடன் பிரச்சனையில அடிமைப்பட்டிருந்தார்கள், வேதனையிலே அடிமைப்பட்டிருந்தார்கள், உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள், விடுதலை காணாமல் இருந்தார்கள். இப்பொழுது சுதந்திரவாளிகள், சுதந்திரத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. 2 விதமான சுதந்திரம். ஒன்று இந்த உலக பாவத்திலிருந்து விடுதலை, ஆவிக்குரிய பரிசுத்தத்தை, அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். 2வது உலகத்தில் இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் நம் சரீரத்தை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அடுத்து, நாம் மற்றவர்கள் நம்மை ஆளாதபடிக்கு, மற்றவருடைய ஆளுகைக்குள்ளிருந்து நாம் கஷ்டப்படாதபடிக்கு தேவனே நம்மை ஆளுகிறார். தேவனே நம்மை அரசாட்சி செய்கிறார். தேவனே நம்மை ராஜரீகம் பண்ணுகிறார். அவரே சர்வ வல்லவராயிருந்து அவருடைய கரத்தின் நன்மைகளை, கரத்தின் ஆசீர்வாதங்களை கொடுத்து அவருடைய ஆவியானோருக்குள்ளே நாம் நடத்தப்படுகிறோம். அந்த ராஜாதி ராஜாவாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் நித்தம் வழி நடத்தப்படுகிறோம். ஹல்லேலூயா. இதுவரை ஆசீர்வாதத்தை பார்க்காமல் வெட்கத்தை, அவமானத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் தேவனுடைய பிள்ளைகளே, இப்பொழுது கர்த்தர் உங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க போகிறார். கர்த்தர் உங்களை அவருடைய பிரசன்னத்திலே வழி நடத்த போகிறார். அவருடைய தெய்வீக கிருபையில கர்த்தர் உங்களை வழி நடத்த போகிறார். அவருடைய அபிஷேகமானது உங்களை சத்தியத்திலே சரியாய் நடத்த போகிறது. அவருடைய தயவுள்ள கரம் நம்மை வாழ வைக்க போகிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அல்லேலூயா. இந்த பிரசங்கத்தினுடைய தலைப்பு, கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை உயர்த்தும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களை உயர்த்தும், உங்களை மேன்மைப்படுத்தும். தேவன் நல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா.
இந்த வசனத்துடைய முக்கியத்துவம் என்னவென்றால், தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் ஜனங்களுக்கு. தான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை அவர் வெளிப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாதம் தான் இது. இரண்டாவது, ஒரு மனிதன் தாழ்விலிருந்து தேவன் உயர்த்த வல்லவர் என்பதை, தாழ்வில் இருக்கிறவன், அடிமைப்பட்டிருக்கிறவனை தேவனால் உயர்ந்த ஆசீர்வாதத்தில் கொண்டு வர முடியும் என்பதை தேவன் இங்கே வாக்குத்தத்தமாய் சொல்லுகிறது மாத்திரமல்ல, அவர்கள் வாழ்க்கையில செய்து காட்டுகிறார், மாற்றத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அடுத்து, அவர்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய ஆசீர்வாதம் என்றால் என்ன தெரியாமல் இருந்தார்கள். முதலாவது, தேவன் எப்படிப்பட்டவர் அவரை அறிகிற அறிவுக்காக எகிப்திலே ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்கிறார். அற்புத அடையாளங்களை செய்து பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தின் நிமித்தம் வாதை உள்ளே வராதபடிக்கு, பஸ்கா ஆட்டுக்குட்டியின் ரத்தமுடைய குடும்பத்தை பாதுகாக்கிற, தீங்கு அணுகாதபடிக்கு பாதுகாக்கிற, பரிசுத்தப்படுத்துகிற ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை அவர்கள் பெறுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை மீட்கிறது, விடுவிக்கிறது, நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறது என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவர் செய்து காட்டினார். அவருடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்தினார். பிறகு அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி சிவந்த சமுத்திரத்திலே ஞானஸ்தானத்தை பெறுகிறார்கள், விருத்த சேதனத்தை பெறுகிறார்கள். அதுபோல கட்டளைகளை பெறுகிறார்கள், பிரமாணங்களை பெறுகிறார்கள், உடன்படிக்கையை பெற்றுக் கொள்கிறார்கள். தேவனை எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள், அறிந்து கொள்கிறார்கள். முதலாவது, அவர்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய விடுதலை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம். இரண்டாவது, அவருடைய வாழ்க்கையில பெறாத பூமிக்குரிய ஆசீர்வாதங்கள், பாலும் தேனும் ஓடுகிறது. இது கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்த ஒரு மாபெரும் பாக்கியம். உங்களுக்கும் கர்த்தர் 2 விதமான ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். ஒன்று, தேவன் உங்களுக்கு முதலாவது ரட்சிப்பின் அடையாளத்தை கொடுத்து, அவருடைய அபிஷேகத்தை கொடுத்து, அவருடைய வல்லமை கொடுத்து கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இரண்டாவது, இந்த பூமியிலே நீங்கள் விடுதலையாக்கப்படாமல் இருக்கிற கடன் பிரச்சனையிலிருந்து, வியாதியிலிருந்து, மன உளைச்சலிலிருந்து, சத்துருடைய கிரியையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க போகிறார். ஹல்லேலூயா. என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து, உங்கள் பிசினஸ், உங்கள் வேலையை மென்மேலும் ஆசீர்வதிக்கப்பட போகிறார். உங்களுடைய பிள்ளைகள் தேவனுடைய ஆசீர்வாதத்திற்குள்ளே நடத்தப்படுகிறதை நீங்கள் காண்பீர்கள். ஆமென். தேவன் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால், முதல் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது, கீழ்ப்படிதலினாலே தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது. தேவனுடைய கட்டளைகளை பாருங்க, 4 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 15:4, உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையின்படி எல்லாம் செய்யும்படி உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்துக்கு கவனமாய் கேட்பாயாக. அவருடைய வார்த்தையை கவனமாய் கேட்டு, அவருக்கு முன்பாக அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நீங்கள் கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்தை கேட்டு நடப்பீர்களாகினால் கர்த்தர் கீழ்ப்படிதலுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் விரும்புகிறது என்ன? நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுக்கு பிறகு தேவன் விரும்புகிற ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவனுக்கு கீழ்ப்படிகிறது மிக மிக முக்கியம். உபாகமம் 28:1-2 வாசித்து பார்ப்போம் என்றால், உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை மெய்யாய் கேட்டு உண்மையாய் செவி கொடுத்து நடப்பாயானால் பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கலாம் உன்னை மேன்மையாக வைப்பேன், நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன்மேல் இந்த ஆசீர்வாதங்கள் வந்து பலிக்கும் என்று சொல்லுகிறார். கீழ்ப்படியும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் வருகிறது. உபாகமம் 1:8 தேவனுடைய வார்த்தை தியானித்து அதன்படி செய்தால் நாம் செய்கிற எல்லா காரியங்களும் வாய்க்குங்க. நாம் செய்கிற எல்லாம் நமக்கு ஜெயமா மாறிடும், எல்லாம் நன்மையா முடியும், எல்லாம் தேவனுடைய கரத்தினாலே நமக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆகினாலே இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் விரும்புகிற காரியம் நாம் கீழ்ப்படிய வேண்டும். மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும், புருஷமார்கள் எல்லாரிடத்து குடும்பத்தில் அன்பா இருக்க வேண்டும், தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும், சத்தியத்தின்படி வாழ வேண்டும், சபையினுடைய கட்டுப்பாட்டுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், மேலான அதிகாரங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது கர்த்தருடைய வார்த்தை நம்மளை கிரியை செய்யும். நாம் போக வேண்டிய செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நமக்கு நடத்தி கொடுப்பார். நாம் ஆசீர்வாதத்தை தேட வேண்டியதில்லை,
கீழ்ப்படிதனாலே நம்முடைய வாழ்க்கையின் பாதை ஆசீர்வாதமாய் மாற்றி விடுவார். அல்லேலூயா. இரண்டாவது, உன்னை ஆசீர்வதிப்பதினால் இங்க ஒரு ஆழமான சத்தியம் இருக்கிறது. தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு தேங்கி நிற்கிற, அதாவது குறைவுபடுகிற, வளர்ச்சி இல்லாத வாழ்க்கை கொடுக்க கர்த்தர் விரும்பவில்லை. நீங்கள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறதற்கு தேவனுடைய நீதிமான்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளாக நாம் நிற்கும் பொழுது பாருங்க, நீதிமொழிகள் 4:18 நீதிமான்களுடைய பாதையோ நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசத்தை போல இருக்குமா. நாம் நீதிமான்களாக நிற்கும் பொழுது, தேவனுடைய கட்டளைகளை பிடித்து அவருடைய பரிசுத்தத்தில் நிற்கும் பொழுது, நாம் தோய்ந்து போகாமல், குறைவுபடாமல் தினந்தோறும் வளர்ச்சியை பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையில தேவன் வளர்ச்சியை கொண்டு வர விரும்புகிறார்கள். தேங்கி நின்றவர்கள், குறைவோடு நின்றவர்கள் பெருகினார்கள், ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அங்கே இல்லை. இப்பொழுது தேவனுடைய பெருக்கம், தேவனுடைய வளர்ச்சி, தேவனுடைய கிருபை, அவர்களுடைய முன்னேற்றம் எல்லாம் தேவன் கொடுக்கிறார். அவர்கள் முன்னேறி செல்கிறார்கள். என் அன்புக்குரியவர்களே, உங்கள் தற்போதைய நிலை உங்கள் இறுதி முடிவு இல்லை. இப்பொழுது இருக்கிற குறைவுகள், தோய்வுகள், கஷ்டங்கள், கடன் பிரச்சனைகள், பாடுகள் எல்லாம் இது முடிவல்ல. தேவன் இன்னும் பெரிதான திட்டங்களை உங்களுக்கு வைத்திருக்கிறார். தேவன் இந்த தற்போது இருக்கிற தோய்ந்த நிலையிலிருந்து ஒரு பெரிதான ஆசீர்வாதத்திற்குள்ளே, நன்மைக்குள்ளே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து பாருங்க, மூன்றாவது, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது என்ன தெரியுமா? நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், சமுதாயத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், சபைக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், தேசத்துக்கும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இப்போ பாருங்க, 15:6 நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காத இருப்பாய். கடன் இல்லாத மனிதர்கள் இல்லை, இன்னைக்கு கடனை வாங்கிட்டே இருக்கும். இந்த கடன் ஒரு வெறுப்பை உண்டாக்குறது, நம்முடைய மனதை பாதிக்கிறது, நம்முடைய குடும்பத்தை பாதிக்கிறது, நம்முடைய எதிர்கால வளர்ச்சியை பாதிக்கிறது. இந்த கடன் நம்மை மரணத்திற்கு கூட ஒரு சிலர் மரித்து போகிறார்கள், மரண தருவாயில கொண்டு போய் விடுகிறது. ஆனால் நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், தேவன் நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்கிறார். அப்படி என்றால் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறதுல அவர் விருப்பமா இருக்கிறார், பிரியமா இருக்கிறார். கடன் இல்லாமல் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமா இருக்கிறது. நாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்பது முக்கியமான ஒரு தேவனுடைய அவருடைய சம்பவங்கள், அவருடைய ஆசீர்வாதமா இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னொன்று, வெறுமனே நாம் பண ஆசீர்வாதத்தை பற்றி இந்த வசனம் சொல்லப்படவில்லை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பதினால், ஐஸ்வர்யத்தை கொடுப்பதினால், அதாவது உயர்வை கொடுப்பதினால், பொருளாதார ஆசீர்வாதங்களை கொடுப்பதினால், இது உங்களுக்கும் நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றிக்கொள்ள வேண்டும், அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். மற்றவர்களுக்கும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆசீர்வாதத்தை, உங்களுக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். மற்றவர்களுக்கும் அவர்களை தூக்கி எடுக்கக்கூடிய உங்கள் பொருளாதாரங்கள், உங்கள் ஆசீர்வாதங்கள் பயன்பட வேண்டும். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், நம்முடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படும், நம்முடைய எதிர்காலங்கள், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். தேவனுடைய ஆசீர்வாதத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதம் தெரியலங்க. அவர் ஒரு இந்து தெய்வத்தை வழிபட்டு கொண்டிருந்தார், பிள்ளை இல்லை. அப்படிப்பட்ட ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறாருங்க. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்துல, நீ ஆசீர்வாதமா இருப்பாய், சகல ஜனங்களும் உனக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ பெருவாய் என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். விசுவாசித்து நடந்தார். ஹல்லேலூயா. நாம் விசுவாசித்து நடக்கும் பொழுது, தேவனுடைய வார்த்தை பிடித்துக் கொள்ளும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். ஹல்லேலூயா. அதே போல ஆபிரகாம் தேவனை விசுவாசித்து நடந்து தனக்கு, தன் குடும்பத்துக்கு, மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமா மாறிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 9:8 சொல்லப்படுது, தேவன் எல்லாவித நற்கிரையிலும் உங்களிடத்தில் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார் பவுல் கூறுறார்.
முக்கியமான வார்த்தை என்னன்னா, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நம் மூலம் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதற்காக, மற்றவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. ஆபிரகாம் கொடுத்த ஆசீர்வாதத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்தினார். யோசேப்புக்கு கொடுத்த ஆசீர்வாத அதிகாரத்தை மற்றவர்களுக்கு பயன்படுத்தினார். தாவீது கொடுத்த ஆசீர்வாத அதிகாரத்தை மற்றவர்கள் பயன்படுத்தினாருங்க. இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட கிருபை மற்றவர்களுக்கு பயன்படுத்தினாருங்க. ஆகினால் தான் இன்னைக்கு நாம் ரட்சிக்கப்பட்டு ஆசீர்வாதமா இருக்கிறோம் இயேசு கிறிஸ்துக்குள்ளே. நாம் அப்படி இருப்பது நல்லது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அது மாத்திரமல்ல, அடுத்து உபாகமம் 15:6 அநேக ஜாதிகளை ஆளுவாய், உன்னையோ அவர்கள் ஆளுவதில்லை. ஜனங்கள் 400 வருஷங்க அடிமையா இருந்தாங்க. பார்வோன் ஆண்டுகிட்டு இருந்தான். அடிமையின் வேதனை, கஷ்டங்கள், பாடுகள் அனுபவிச்சாங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இனி மற்றவர்கள் உன்னை ஆளாதபடிக்கு தேவனே உங்களை ஆளுவார். தேவனுடைய ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க. பரிசுத்தாவியோட ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க. சத்திய வசனத்தின் கூடிய ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க. விசுவாசத்தின் ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க. தேவனுடைய மகிமையின் ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க. கர்த்தருடைய சித்தத்தின் ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க. தேவ திட்டத்தின் ஆளுகைக்குள்ள வந்துட்டாங்க. கர்த்தர் என்ன செய்யறாரோ அதுதான் அவருடைய ஆளுகையில. மேகஸ்தம்பா அக்னிஸ்தம்பா நடக்க ஆரம்பிச்சுட்டாரு. இப்போ இதுவரைக்கும் எகிப்தில் அடிமையா இருந்தவங்க இப்ப தேவனுடைய மகிமையில, அற்புதங்கள், அடையாளங்கள்ல, அந்த அபிஷேகத்தின் வல்லமையில, ஆசீர்வாதத்துல நடக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப தேவன் ஆளுகை செய்கிறார். அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தர் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாட்சேன். அப்ப கர்த்தர் மெய்ப்பரா இருந்து நடத்துறாருங்க. கர்த்தர் மெய்ப்பரா இருக்கும் பொழுது உபாகமம் 28:13 படி கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீங்கள் கீழாகாமல் மேலாவீர்கள். உன்னை தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஆளுமை, அதிகாரத்தை நீங்க எந்த இடத்துல உயர்த்தப்படாலும் சரிங்க, அந்த அதிகாரத்தை வச்சு மற்றவர்களுக்கு அநியாயம் செய்யாதீங்க. அதிகாரத்தை வச்சு ஆதிக்கம் செலுத்தாதீங்க. அதிகாரத்தை வைத்து மற்றவர்களை வேதனைப்படுத்தாதீங்க. அதிகாரத்தை வச்சு எந்த தவறும் செய்யலாம், பாவம் செய்யலாம்னு சொல்லி பாவத்தை செய்யாதீங்க. ஒரு நாள் அது மறுபடியும் உங்களுக்கு உண்டாகும். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தலைமைத்துவத்தை, ஆளுகையை, அதிகாரத்தை நல்ல பண்புகளோடு, நல்ல நிலைமையில, நல்ல குணாதிசயத்தோடு, தேவனுடைய ஆலோசனையோடு, தேவ திட்டத்தோடு அதை நிறைவேற்றுங்க. நான் சரியா இருக்கிறேன், மற்றவங்க சரியா மாற்றணுன்றதுக்காக பலவீனமானவர்களை ஒடுக்கிறாதீங்க. அவர்களை செயல்படுத்த, சரிப்படுத்த நீங்க என்ன செய்யுங்க, அவர்களுக்காக முயற்சி பண்ணுங்க. அது மாத்திரமல்ல, தேவன் நம்மை தாழ்வு நிலையிலிருந்து, அந்த நிலையிலிருந்து கர்த்தரை உயர்த்துகிறார். அடுத்து நம்முடைய தாழ்வின் நிலைமை, சிறுமை நிலைமை, கஷ்டப்படுகிற நிலைமை, அதே போல பிசாசின் ஆளுகைக்குள்ள இருக்கிற நிலைமை நிரந்தரம் அல்ல. என்றைக்கு இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையில இருக்கிறாரோ அன்றையிலிருந்து தேவன் விரும்புகிற அந்த உயர்ந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் போவீர்கள். அல்லேலூயா. தேவன் விரும்புகிற உயர்ந்த ஸ்தானம். மனிதர்களுடனே நிராகரித்தாலும் தேவன் உன்னை உயர்த்துவார். மனிதர்கள் உன்னை தள்ளினாலும் தேவன் உன்னை தள்ள மாட்டார். மனிதர்களுடைய கைவிட்டால் கர்த்தர் கரம் பிடித்து நடத்துவார். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதத்தின் நோக்கம் என்ன தெரியுமா? தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது நாம் சொல்ல வேண்டியது, என் திறமையினால் இதை நான் அடையவில்லை, என் திறமையினால் வந்த ஆசீர்வாதங்கள் அல்ல, என் தேவன் எனக்கு கொடுத்தது. கர்த்தர் என்னோடு இருந்ததினால் எனக்கென்று ஒரு அடையாளம், எனக்கென்று ஒரு மகிமை, எனக்கென்று ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து என்னை நிறுத்தியிருக்கிறார் என்று சொல்லுங்கள். அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஏனென்றால் உபாகமம் 8:18 ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உனக்கு தருகிறார். தேவனுடைய கிருபையும், தேவனுடைய வல்லமையும், தேவனுடைய ஆசீர்வாதங்கள் தேவனுக்கு கொடுத்ததை நீ மறந்துடாத. உனக்காக ஜெபித்தவர்களை, உனக்காக ஓடி வந்தவர்களை மறந்துடாதீங்க. என் அன்புக்குரியவர்களே, கடைசியாய் இந்த முக்கியத்துவம் என்ன? கீழ்ப்படிந்தால் மென்மேலும் ஆசீர்வாதத்தின் பாதைகள் திறக்கப்படும், நீங்கள் அனுபவிப்பீர்கள். தேவனை நோக்கி காத்திருக்கும் பொழுது தேவன் உங்களுக்கு மென்மேலும் ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். நிற்காமல் தேவனுக்காக ஓடிக்கொண்டே இரு. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், மற்றவர்களை பரலோக ராஜ்யத்திற்கு நடத்த வேண்டும் என்பதற்காக தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல நீங்கள் பற்றாக்குறையில் இருக்கும் பொழுது, குறைப்பட்டிருக்கும் பொழுது, தோய்ப்பட்டிருக்கும் பொழுது நீங்கள் கவலைப்பட வேண்டாம். உங்களை நடத்த வல்லவராகி இயேசுவை நோக்கி பாருங்கள். நீங்கள்
பற்றாக்குறையிலிருந்து பெருக்கத்துக்கு நேராக தேவன் நடத்த வல்லவராக இருக்கிறார். தேவன் நம்மை உயர்த்தும் பொழுது அவருடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. அவருடைய வல்லமை மாத்திரம் நீங்க செயல்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் பற்றாக்குறைகளை நீக்குவார். உங்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். உங்கள் எதிர்காலத்தின் சூழ்நிலைகள் எல்லாம் கர்த்தர் மகிமைப்படுவார். தேவன் கரத்தில் எடுத்து செயல்படுத்துவார். என் அன்புக்குரியவர்களே, தேவனை பார்த்து சொல்லுங்கள். தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, நான் உமக்கு கீழ்ப்படுகிறேன். நான் மென்மேல உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆண்டவரே, நான் உங்களுடைய சத்தியத்தை கை கொள்கிறேன். நான் உன்னை பிறனுக்கு ஆசீர்வாதமாக வைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், நிச்சயமாய் நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லுங்கள். நான் உன்னை உயர்த்தினது, உன் வாழ்க்கையை உயர்த்தினது மற்றவர்களை அநியாயத்திற்கு அல்ல, நியாயப்படி வாழும்படி என்று சொல்லுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், நான் நிச்சயமாய் ஆண்டவரே, என்னை உயர்த்தினதற்கு நான் நியாயம் செய்வேன், நியாயமாய் நடப்பேன், அநியாயம் செய்ய மாட்டேன், உத்தமமாய் நடப்பேன், கொடுத்த உயர்வை சரியாய் பயன்படுத்துவேன் என்று சொல்லுங்கள். தேவனை உயர்த்தி அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நில்லுங்கள். விசுவாசத்தில் முன்னேறுங்கள். தாராளமாய் செபியுங்கள், தாராளமாய் கொடுங்கள். எந்த நிலையிலும் இயேசுவை மாத்திரம் மகிமைப்படுத்திக் கொள்ளுங்கள். என்னுடைய சூழ்நிலை சிறிதாக இருந்தாலும் தேவனுடைய திட்டம் பெரிதாக மாறப்போகிறது. அல்லேலூயா. உன் கையில் இருப்பதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தேவனுடைய வல்லமை வெளிப்படும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் கர்த்தாவே, ஆண்டவரே, ஒன்றும் இல்லாதவர்களுக்கு, அடிமைப்பட்டவர்களுக்கு மென்மேலும் ஆசீர்வாதம், கடன்பட்டவர்களுக்கு குறைவுகளெல்லாம் நீக்கிறீர். வாழ்க்கையில ஆண்டவரே, சத்ருவின் எதிரின் ஆளுகைக்குள்ள இருந்தவரை இயேசு கிறிஸ்துவின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்தீங்களப்பா. ஆண்டவர், இதுவரை பார்க்காத ஒரு பாலும் தேனும் ஓடுகிற சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்தீங்களே. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒருவருடைய வாழ்க்கை கடன் பிரச்சனை விடுவீங்க. சுதந்திரம் இல்லாதவர்களுக்கு சுதந்திரத்தை கொடுங்க. ஆண்டவரை, தோய்ந்து போனவர்களை நீர் உயர்த்துங்க. தேவ கரவோரோடு கூட இருக்கட்டப்பா. தேவ வல்லமை விளங்குவதாக. கர்த்தர் நீர் பெரிய காரியங்களை செய்வீராக. தாழ்ந்திருக்கிறவர்களை உயர்த்துவீராக. திடனற்றவர்களை உயர்த்துவீராக. பலவீனமானவர்களை சுகப்படுத்துவீராக. மென்மேலும் உடைய ஆசீர்வாதம் ஒவ்வொருக்குள்ள இருந்து பலப்படட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேட்டீர்கள் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.